மண்டையிலயும் போய் சொல்றேன் வசீகரா சுரதை போட்டு அந்த கதை கரையாடிச்சால் வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அது அவங்களே சொல்லுவாங்க. இது இன்னொரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து ஒரு பாட்டோட மிடில் லைன்ஸில் எழுதி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் வந்து படித்து காட்டுவேன். அதை வச்சு அவர் அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனாக பாடணும். அதே மாதிரி அவர் எழுதி வச்சுருக்கிறது எனக்கு படித்து காட்டுவார், நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. இதோ பாருங்க, பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். பவுடர் வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அது என்ன பனிஷ்மெண்ட்? காஜல் எடுத்து வச்சுருக்கோம். காஜலை வச்சு ஓவியம் வரையலாம், ட்ராயிங் பண்ணலாம். பவுல் நிறைய தண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க. எத்தனை வந்து முக்கி பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எழுதி வச்சிருக்கேன், காட்ட மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் கேளு. கொண்டு போகும் காதலே உன்னை சேர வேண்டி தானே மண்ணில் உலகம் வருகிறேன். உனக்கு கரெக்டா வரதுக்காக நான் எடுத்து விட்டேன். ஃபர்ஸ்ட் படிச்சு மட்டும்தான் காட்டுவேன். கரெக்டா அவ்வளோ இறக்கலாம் என் மேலே காட்டலாம். கொண்டு போகும் காதலேவா நேற்று இன்று நாளையாகும் கொண்டு போகும். நேற்று இன்று நாளை தான். நேற்று இன்று நாளை, இன்று நேற்று நாளை. அப்ப சொல்லியா? என்ன பண்ண போற? கண் திருஷ்டி பண்றோம். அதனால ஒரே ஒரு கன்னத்துல ஒரு மச்சம். பழி வாங்குற வா வா. அடுத்த பாட்டு இப்ப நான் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு எவ்வளவு டப்பா எழுதி வச்சிருக்கேன். வா. ஏழு கடல் தாண்டித்தான், ஏழு மலை தாண்டித்தான், என் கருத்தை மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு. சீக்கிரம் டைம் முடிய போகுது. டைமிங் இருக்கு. அப்ப டைமிங் வச்சிருக்கலாம்ல. நான் மனசுக்குள்ள வச்சிரேன். 10 செகண்ட் டைமிங். சரி, அடுத்து இது தெரியல. தெரியலையா? இப்ப பாருங்க பனிஷ்மெண்ட்ட. பாட்டு பாரு. அந்த பாட்டு மாட்டியா? உனக்கு வா. அதே மைய வச்சு நான் இப்போ பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பொட்டு வச்சுருவோம். பொட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து மீன் கண் வரை போகிறோம். கண்ணு தரேன் நல்லா. பஞ்சனா சூப்பரா இருக்கு. இப்பதான் அழகா கலருக்கு தெரியல.
எனக்கு கூட எழுதி பண்ணி வச்சிருக்காங்க. சரி அடுத்தது நான் M. இது பண்றேன். கலையாத யுகம் சுகம் தானே, கலையாத யுகம் சுகம் தானே. வந்துரு வந்துரு ஒன்று 2 3 4 தெரியும் அந்த பாட்டு. 6 7 8 9. அதுல கண்ணு கூட தெரியாதே அந்த பாட்டுல. ஆல்பம் சாங் இது. டைம் அவுட். பார்வை உன்னை அழகிற்காக வெல்லும் நீதானே. பார்வை உன்னை அலைகிறதே, பார்வை உன்னை அலைகிறதே. அந்த பாட்டு என்ன பாட முடியுமா? இந்த பாட்டு என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. உங்களோட பாட்டு இருக்கா இல்ல என்ன ஏமாத்துறதா? இருக்கு, நான் எடுத்துருக்கேன். என்ன பாட்டு இது? அது ஸ்டார்டிங்கில் வந்து உன்னை பார்வை உன்னை அலைக்கிறதுன்னு சொல்லி வரும். ஆனால் அது இதில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. என்னன்னா என்ன பாட்டுன்னா கனவெல்லாம் அதான் சொன்னேன் நான் கரெக்டா அதுல அது சரி நான் இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான். ஆமாம், ஏன்னா அவங்களாம் பவுடர் அடிப்பாங்கள்ல. எல்லாருக்கும் மீசியை தான் முறுக்கி விடுவாங்க. என் பாப்பாவுக்கு புருவத்தை முறுக்கி விட போவாங்க. பனிஷ்மெண்ட் பண்ணலாம், அதில் எதுவும் சொல்லுவேன். ஏன் கொஞ்சம் பார்த்தா எனக்கும் பயமா இருக்குது. அப்படிதான் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த புலி படத்துல ஒருத்தருக்கு மண்டையிலேயே போய் சொல்றது அந்த மாதிரி. ஓகே போட்டு சாவடிக்கு வந்துருவா. பாசத்தால என்ன நீயும் பதற வைக்கிற, பத்தி குத்தி எரியும் என்ன பார்த்து நிற்கிற, ஜிகிருதண்டா பார்வையால குளிர வைக்கிற. சுரலை போட்டு காட்டு பயிலே என்ன ஒரு கொண்டு வாது கண்ணு முடிச்சுட்டாரு. கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சு அந்த பாட்டு பாடிட்டு அடுத்து கேளு. இந்த பாட்டு தானே இது. பாடு, சொல்லு, பரவாயில்ல. ஸ்டார்டிங் தான், அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டார்டிங் நான் கேட்குறேன், எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரிஞ்சு விட்டு தான் நான் இதுல இருந்து கரெக்டா எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே இது கலங்காது கலங்காது. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, ஃபர்ஸ்ட் எய்த் மட்டும் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் எய்த் மட்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தா தலை, இருளாத தேசம் கொண்டு வரும். அந்த கதை எனக்கும் தான் எல்லாமே தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாருமே திக்கும்ல. வின்னு
சைலண்டா என்ன சொன்னல இப்போ நீ பாரு உன்னை எப்படி கதற வைக்கிறேன்னு. அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு அடைமழை வரும் அதில் ஸ்டார்டிங் பாடு குளிர் காய்ச்சலோடு ஸ்டார்டிங் பாடு வசீகரா குளிந்தினிகா எப்படி வந்து எந்த பாட்டுமே தெரியாது எது கண்டுபிடிக்கிற தூங்கினால் போதும் போதும் நீ சொல்லு சொல்லிட்டாரு பாட்டா பாடிடாத தயவு செஞ்சு. என்னை உனக்குள்ளே உழைத்தேன் ஏனோ தெரியவில்லை உன்னை எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் பிடிக்கவில்லை. மன்மதனே நீ கலைந்ததா மன்மதனே நீ கலை எனக்கு பிடிச்ச பொட்டு அது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் பண்ணியாச்சு. அடுத்து நானே இப்ப பாரு. நிலா கரையை அடித்தாலும் மூடி திருட்ட முடியாது புரட்டி போட்டு அடிக்காம ஆமா ஓடு உடையாது போக போக மாமனுக்கு புத்தி மாறுது. மாற்றுவாரு பாருங்க. நிலா கரைய அடிச்சாலும் உன்னை திருத்த முடியாது. நீ பாட்டை கண்டுபிடிச்சா தனியா ஒரு பாட்டு ரெடி பண்ணிருந்தாரு. புரட்டி போட்டு அடிக்காம ஆமா ஓடு உடையாது. புரட்டி போட்டு அடிச்சாலும் தெரியுமா தெரியாதா? தெரியாதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் உங்களுக்கு செகண்ட்லாம் என்னன்னா இவங்க வந்து செகண்ட் என்ன மாட்டாங்க. செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. கிட்ட வா கிட்ட வா. பஞ்சு கிடையாது. கண்ணை மூடியா தள்ளி போ. சூப்பர். அப்படியே திரும்பி அவங்களுக்கு மூஞ்சியை காட்டு. வெள்ளை மீச நிச்சயம். அடுத்தது ஏன் டைம். இப்ப பாருங்க, நான் களத்துல இறங்குறேன். மதியே என் முழு மதியே பெண் பகலிரவாய் நீ படுக்கையே. ஒன்று நான் விட மாட்டேன். 2 3 4 5 6 7 8 நீ எப்படி இவ்வளவு டஃபா கண்டுபிடிச்ச? டைம் வலியே அது மதியம் முழுமதியே நான் சொன்ன பாட்டுல இருந்தா பாட்டுங்க. டைமிங் நான் சொன்னல, டைமிங்ல சொல்ல வேண்டியதுங்க. டைம் நான் ஜெயிச்சிட்டேன். நீ ரொம்ப ஏமாத்துற, ரொம்ப சீட்டிங் பண்ற. கரெக்ட்டா கண்டுபிடிச்சா கூட பனிஷ் பண்ணிட்டேன். கணமுடு நம்ம பனிஷ்மெண்ட்லாம் செமையா இருக்கும். எவ்வளவு அழகா பண்ணேன் நானு.
ஆசைப்பட்டு வா, மாட்டேன். பாரு. ஜெயிச்சிட்டேன். இப்ப நான் படிக்கவா? நீதான். இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதான் உன் சொந்தம், இதயம் சொன்னதடி. பாட்டு தெரிஞ்சிருக்கோம். இதயம் ஒரு கண்ணாடி. ஃபர்ஸ்ட் லைன் பாடு. 1 2 3 ஃபர்ஸ்ட் ஐத்து சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஐத்து. சரி. ஏ ஏ தெரியல. தெரியலையா? என்ன சொல்ல பாட்டுலாம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின் நாங்கள் பனிஷ்மெண்ட் போகிறோம். எப்படி மார்க் நான் இருக்கலாம். சக்சஸ் போச்சு. லாஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மன திருப்தியோடு இந்த கேமை நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபன்னாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய். பாய். பார்க்கலாம்.